வணக்கம். இன்றைக்கி செந்திலோட குசின்ஸ் பேஜில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து தட்டைக்காய் பொரியல் தான் நம்ம பண்ண போகிறோம். தட்டைக்காய் வந்து கொஞ்சம் முத்திருந்ததுன்னா அதில் விதையை மட்டும் எடுத்து போட்டு முத்தாதில் வந்து அப்படியே நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட சேர்ந்து சாப்பிட்லாம். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி. வணக்கம். இன்றைக்கி செந்திலோட குசின்ஸ் பேஜில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து தட்டைக்காய் வந்து அதை வந்து பொரியல் பண்ண போகிறோம். அந்த பொரியல் பண்ணுறதுக்கு வந்து இது கழுவி வச்சுருக்குது. இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னால் வந்து வேறு மசாலாவில் ரெடி பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டெப்ஸை நான் இப்போ காட்டுறேன். இந்த பவுலில் வந்து நான் வந்து தேங்காய் வந்து 1 கப்பு, அப்புறம் அது கூட நல்லா இடித்த பூண்டு, அப்புறம் சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், அப்புறம் குமின் பவுடர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்புறம் வந்து வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு ஏற்க போகிறோம். கொத்தமல்லி தழை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபர்தர் ஸ்டெப்பு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோடய பேஜுக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஃபர்தராக பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் கூட கார்லிக்கு அந்த பொடி ஐட்டமெல்லாம் வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வானிலையில் வந்து எண்ணெய் ஊற்றி அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் உளுந்து சேர்த்து அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுந்து போட போகிறோம். இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயை கட் பண்ணி வச்சுக்கிற காய் வந்து தட்டைக்காயை போட போகிறோம். கொஞ்சம் நீட்டாக எடுத்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முத்து காயில் இருந்ததுனால அதோட விதையும் நம்ம சேர்த்து போட போகிறோம். இதில் முத்தின காய் அப்படியே போடக்கூடாது. விதையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு விதையை மட்டும் தான் போடணும். அப்போ தான் நம்ம வாய்க்கு கிடைக்காமல் இருக்கும். இந்த காய் கூட நான் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது நல்லா கலக்கி விட்டு சுடுதண்ணி கொஞ்சம் 1 கப்பு சுடுதண்ணி ஊற்றி அந்த சுடுதண்ணியை வேக வச்சோம்னா தான் நல்லா காய் நல்லா வேகும். வேக வச்சிடணும். அது தண்ணி சொல்கிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இது வந்து கொஞ்சம் இப்போ மூடி வச்சிடணும். கொஞ்சம் வெந்தோடனே நம்ம கலக்கி விட்டுட்டு இருக்கணும். ஒரு 2 or 3 டைம்ஸ் ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டோம்னா தண்ணி சுண்டி வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் மசாலா சேர்த்து இந்த பொரியலை வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ தண்ணியில் நல்லா சுண்டி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு 3/4 பாகத்துக்கு தண்ணி சுண்டி இருக்குது. இப்போ வந்து தேங்காய் மசாலா நம்ம சேர்த்த போகிறோம். இந்த தேங்காய் மசாலாவை நல்லா கலக்கி விட்டுருவணும். கலக்கி விட்டு இதையும் கொஞ்சம் வேக வைக்கணும். நல்லா வேக வைக்கணும். ஏன்னா வந்து கார்லிக்கெல்லாம் வந்து பச்சையாக்கிறதுனால நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து இந்த இதெல்லாம் நல்லா தேங்காயில் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை சேர்த்த போகிறோம். கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு கலக்கி விட போகிறோம். இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உன்னை இறக்க வேண்டியது தான். என்னோடய இந்த பேஜ் வந்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இது நான் புதுசு யூடியூப்பில், அது குக்கிங்கில். நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.